ஸ்ரீமாத்ரே நமக. ராகு கேது பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம். ராகு கேது பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் 4:20 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி. நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம், இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில், அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன். இந்த ராகு கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும், மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம். அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும். சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ராகு பகவான் சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து 7ஆம் வீடு என்று சொல்லப்படுற கலத்தரஸ்தானம், அதாவது சமசப்தம ஸ்தானத்தில் அமர்கிறார். கேது பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து சிம்ம ராசியிலே ஜென்மஸ்தானத்தில் அதாவது சிம்மத்திலே அமர்கிறார். 1ஆம் வீட்டில் ஜென்மஸ்தானத்திலே அமர்கிறார். இதனால என்னென்ன மாதிரியான பலன்கள், ராகுவினால என்னென்ன மாதிரியான பலன்கள், கேதுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் என்று பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒரு சில உபாதைகள், நோய்கள், தேவையற்ற செலவுகள், வைத்திய செலவுகள், கடன் பகைகளை உண்டாக்கி வந்த ராகு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி 7ஆம் வீட்டில் அமர்கிறார். பொதுவாக 7ஆம் வீட்டில் சமசப்தமாக அமரும்போது சில தடைகளை ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். திருமணத்தில் தடைகள், இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ளே இறங்கணும்னா அதில் எல்லாமே தடையாகும். இப்போ உதாரணத்துக்கு திருமணம் எல்லாமே பார்க்குறோம், பொருத்தம் இருக்குது, பொண்ணை பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓகேன்ட்டு கடைசி வேண்டான்னு போகும். இந்த மாதிரி தட்டி விடும். இந்த மாதிரி 7இல் கலத்தர ஸ்தானத்தில் இருப்பதால் திருமணத்தில் கோளாறுகள் ஏற்படும், ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும். அதனால் நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக தோல் சம்பந்தமான உபாதைகள், தோல் சம்பந்தமான அலர்ஜிகள், புண்ணு, இந்த மாதிரி வெடிப்புகள், தோல் சம்பந்தமான கோளாறுகள் வரும். அடுத்து இரத்த ஓட்டம் சார்ந்த கோளாறுகள், இரத்த ஓட்டங்களில் பாதிப்புகள், கிருமி தொந்தரவுகள், கிருமிகளால் வரக்கூடிய சளி, இந்த மாதிரி தொண்டை வலி, வாமிட்டிங், ஒவ்வாமை, முடி உதிர்வு இந்த மாதிரி ஏற்படும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். 7ஆம் வீடுன்னு சொல்கிற சமசப்தமத்தில் ராகு அமர்ந்து இருக்கிறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதுபோல் யார்கிட்டையும் நம்ம வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்கு கொடுத்தா அதை செய்ய விடாமல் தடுக்கும். அதனால் நம்ம ரொம்ப யோசித்து இது கண்டிப்பாக நம்ம செய்ய முடியுமா, இது நம்ம கண்டிப்பாக செய்ய போகிறோமா அப்படின்னு திட்டமிட்டு உறுதியாக நம்ம செய்ய போகிறோன்னா அவங்க வாக்கு கொடுக்கணும். அதனால் யோசித்து பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். திருச்செந்தூர் சென்று வருவது ரொம்ப விசேஷமானது. அதனால் சிம்ம ராசிக்காரங்க வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் பண்ணிவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா, தனவரஸ்தானம் என்று சொல்கிற 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த கேது பகவான் அதிலிருந்து விலகி சிம்ம ராசியில் அமர்கிறார். அதாவது ஜென்ம கேது அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசியில் ராசிக்கு தலைக்கு மேலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதனால பெரிய கெடுதல்களோ பாதிப்போ வராது. ஏன்னா சிம்ம ராசிக்கு எப்போதுமே கேது ராகு நன்மையை தரக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். சில நேரம் மதிய மயக்கிறோம், இவங்களாம் நல்லவங்கன்னு நம்ம பணம் கொடுத்தோ யாருக்கு உதவி பண்ணி ஏமாறுவோம் அப்படின்ட்டு, அது மட்டும்தான் பிரச்சனையே ஒழிய மற்றபடி வேறு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சூரிய வழிபாடு செய்வது நல்லது. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு, சூரிய மந்திரங்கள், சூரியனோட அந்த பாடல்கள் இதெல்லாம் பாடினோம்னா அந்த சூரியனால் வரக்கூடிய பார்வைகள் நமக்கு கிடைத்தால் நமக்கு அரசு பதவிகள், அந்நிய நாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவதற்கோ, அதிகாரத்தில் அமர்வதற்கோ, உயர் நிலைகளுக்கு செல்வதற்கோ யோகங்களை தரும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க சூரிய வழிபாடு செய்யுங்க. கேதுவினால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும். ஸ்ரீமாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம்,
வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள், ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள். குன்றின் மணியில் சிவப்பு கருப்பு குன்றின் மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரி ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.